முன்னணி நடிகர் என்ற அடையாளத்தை பெற்ற பிறகும் பல மலையாள நடிகர்கள் தொடர்ந்து மற்ற கதாபாத்திரங்களையும் நடிப்பாங்க. அப்படி நடிக்கிறவர் தான் உன்னி முகுந்தன். தமிழ்ல தனுஷ் நடித்த சீடன் திரைப்படத்துல தான் இவர் அறிமுகமானாரு. அதற்கப்புறமா மலையாளத்துல மாளிகைப்புறம் உள்ளிட்ட பல திரைப்படங்களை நடிச்சு தன்னுடைய கரியரை வலுப்படுத்திக்கிட்டாரு. 13 வருட இடைவெளிக்கு பிறகு தமிழ் சினிமாவில் இப்ப மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காரு. அவருடைய சினிமா அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. வாங்க பார்க்கலாம். சினிமா மீதான அதீத ஆர்வம் தான் என்னை இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறது என நினைக்கிறேன். குறிப்பா எனக்கு இலக்கியங்கள் மீது ஈர்ப்பு அதிகம். அதன் வழியாகத்தான் சினிமா என் வாழ்க்கையில் வந்து இணைந்தது. மேலும் என் சிறு வயசுல நான் பார்த்த சினிமாக்களும் நான் கேட்ட பாடல்களும் தான் சினிமாவை தேர்ந்தெடுப்பதற்கு என்னை ஊக்குவித்தன. சினிமாவில் இயக்குனராக வேண்டும் என்றுதான் விரும்பினேன். ஆனால் வாழ்க்கையின் பயணம் என்னை தமிழ்ல நடிகனா அறிமுகப்படுத்துச்சு. முதலா நான் நடித்த சீடன் திரைப்படம் எனக்கு அடையாளத்தை கொடுத்துச்சு. அதோட என்னுடைய கரியரையும் செழிப்பாக்கிடுச்சு. அதன் பிறகு மலையாளத்துல எனக்கு அதிக வாய்ப்புகள் வந்துச்சு. இப்போ 13 வருட இடைவெளிக்கு பிறகு தமிழ் சினிமாவுல மீண்டும் நடிக்க வந்திருக்கேன். கருடன் படத்துல நடிக்கிறதுக்கு முக்கிய காரணமே இயக்குனர் துரை செந்தில்குமார் தான். அவருடைய எதிர்நீச்சல், கொடி ஆகிய படங்கள் என்னுடைய ஃபேவரட். கருடன் திரைப்படமும் பெரிய ஹிட்டா இருக்கிறது. நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். நான் மாளிகைப்புறம் திரைப்படத்துக்கு அப்புறமா ஸ்கிரிப்ட படிக்கிறதுல ரொம்பவே கவனமா இருக்கேன். எனக்கு கருடன் திரைப்படம் நல்ல அனுபவத்தையும் கொடுத்தது. குறிப்பா இந்த படத்துல என்னுடன் நடித்திருந்த சசிகுமார் எனக்கு அண்ணனை போன்றவர். படப்பிடிப்பு தளத்துல அவருடைய சுப்பிரமணியபுரம் திரைப்படத்தின் மேக்கிங் பற்றி அவரிடம் அதிக நேரம் பேசிக்கிட்டே இருந்தேன். மேலும் உணவு வகைகள் குறித்தும் அரசியல் குறித்தும் நாங்க படப்பிடிப்பு தளத்துல பேசுவோம். அவர் எனக்கு அவருடைய பர்சனல் செஃப் சமைச்ச உணவுகளை கொடுப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல கதைகள் நிச்சயமா மக்களின் மனதில தொட்டுவிடும் அப்படின்றதுல நான் ரொம்பவே ஆழமா நம்புறேன். ஏன்னா ஓடிடிகள்ல மக்கள் பல மொழி திரைப்படங்களையும் பார்த்து பாராட்டுறாங்க. என் மாளிகைப்புறம் திரைப்படத்துல தொடங்கி கேஜிஎஃப், காந்தாரா போன்ற திரைப்படங்கள் எல்லாமே பேன் இந்தியா திரைப்படமா தான் எடுக்கப்பட்டவை. நான் என்னுடைய உன்னி மேனன் பேனர்ல முதலா தயாரித்த திரைப்படம் தான் மேம்படிகான். அது அற்புதமான படைப்பு. இத்திரைப்படத்திற்கு கேரள அரசின் விருதும் எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறமா பெங்களூர் திரைப்பட விழாவுக்கு இத்திரைப்படம் போனது. துபாய் எக்ஸ்போவில் திரையிடப்பட்ட முதல் இந்திய திரைப்படம் மேம்படிகான் தான். அந்த படத்திற்கு தேசிய விருது கிடைத்ததுதான் என்னை நிகழ்ச்சி அடைய செஞ்சுச்சு. அந்த தேசிய விருதை என்னுடைய தந்தை சென்று வாங்கினார். அது மேலும் எனக்கு ஆனந்தம் தந்த விஷயம். 2019 மைக்கேல் என்ற திரைப்படத்துல மார்கோ என்ற கதாபாத்திரத்துல வில்லனா நடிச்சிருந்தேன். அந்த கதாபாத்திரத்தை வச்சு ஸ்பிளின் ஆஃப் ஆக இப்போது மார்கோ என்ற பெயரிலேயே ஒரு திரைப்படத்துல கதாநாயகனா நடிச்சிட்டு வரேன். இப்போது கருடன் படத்தை பார்த்து விட்டு என்னை வில்லன் கதாபாத்திரத்துல நடிக்கிறதுக்கு கேட்டா நான் நடிக்க மாட்டேன். கருடன் திரைப்படத்துல நான் வில்லன் கதாபாத்திரம் வேண்டும் என தேர்ந்தெடுத்து நடிக்கல. இந்த படத்தின் கதையை கேட்கும் போது என்னுடைய கருணா கதாபாத்திரம் எனக்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. அதுதான் நடிச்சேன். நான் எல்லா நடிகர்களையுமே ரசிப்பேன். எல்லாருமே சிரத்தையோடு தான் வேலை பார்க்கறாங்க. ஆனால் இதுல சக்சஸ் என்பது வேறு. பலரும் பல நல்ல சினிமாக்களை மக்களுக்கு கொண்டு வர்றாங்க. குறிப்பா எனக்கு சியான் விக்ரம் சார், அஜித் சார் மற்றும் விஜய் சாருடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற ஆசை ரொம்ப நாளாவே இருக்கு. தமிழ்ல தொடர்ந்து நடிக்க ஆசைப்படுறேன். நல்ல கதையும் படக்குழுவும் அமைஞ்சா உறுதியா தமிழ்ல மீண்டும் நடிப்பேன். எனக்கு தமிழ் பாடல்கள் ரொம்பவே பிடிக்கும். ஒவ்வொரு வட்டாரத்திலும் மக்கள் தமிழ்ல பேசும் தொனியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. இத பத்தின உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.